ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். எகிப்துல மட்டும்தான் பிரமிடுகள் இருக்குன்னு பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. எகிப்து தாண்டி உலகத்தோட பல்வேறு பகுதிகளையும் பிரமிடுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஐஸ் நிறைஞ்ச அண்டார்டிகா மாதிரியான கண்டங்களையுமே கூட பிரமிடுகள் வடிவத்துல பல மனிதர்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான பண்டைய கால பிரமிடுகளை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். சீக்ரெட் ஆஃப் யூஆர் ஈராக். ஈராக்ல அமைச்சிருக்கிற பண்டைய மெசபடோமியா நாகரிகத்தை சேர்ந்த ஒரு பழமையான கட்டிடக்கலை நினைவு சின்னம் தான் இது. நிலவு கடவுளான நானாங்கிற தெய்வத்துக்காக கிமு 2100 வருஷ காலகட்டத்திலேயே, அதாவது ஏறத்தாழ 4000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த கோயில் மாதிரியான பகுதி கட்டப்பட்டிருக்கு. சுட்ட செங்கற்களையும் மண்ணையும் கொண்டு இதுல வேற எந்த விஷயத்தையுமே கலந்து கட்டி இருப்பாங்களான்னு தெரியல. இவ்வளவு நூற்றாண்டுகளையும் தாண்டியும் உறுதியா நிக்குது. இந்த ஈராக் நாட்டு பண்டைய நினைவு சின்னம் 300 மீட்டர் உயரத்துக்கு கட்டமைக்கப்பட்ட இந்த ஒரு கட்டுமானம் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களால பண்டைய மெசபடோமியம் மற்றும் சுமேரிய நாகங்கள் பத்தி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான தொல்லியல் ஆய்வு தளமாவும் மாறி இருக்கு. அடுத்ததா பார்க்க போறது கண்டி சுகாக், இந்தோனேஷியா. சென்ட்ரல் ஜாவா இந்தோனேஷியாவோட மவுண்ட் ஹாவுங்கிற மலைப்பகுதியில அமைஞ்சிருக்கிற 50ஆம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு இந்து கோயில் தான் இது. இந்த கண்டி சுகா வளத்துக்கு மாறா தனித்தன்மையோட கற்கள் அடுக்கி பிரமிட் வடிவத்துல உருவாக்கப்பட்ட இந்த ஒரு கோயில் பண்டைய மாய நாகரிகத்தை நினைவுபடுத்துற மாதிரியான அமைப்புகளோடயே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற பெரும்பாலான கற்சிலைகளும் தாந்திரிக் அப்படிங்கிற பாலியல் செயல்பாடுகளையும் குறிக்கிற விதமாகவும் ஃபெர்டிலிட்டியை மையப்படுத்துறதாகவும் மட்டுமே இருந்தது. லாபு மலைப்பகுதியோட மேற்கு செறிவு பகுதியில 910 மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய தனித்தன்மையான சிற்பங்களை பார்க்கறதுக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்கு வந்துட்டு போறாங்க. அடுத்ததா பார்க்க போறது சாவுண்டி ஹுவாண்டர், பெரு. பெருநாட்டோட ஆண்டியன் மலைப்பகுதிகளில் கிமு 1200ஆம் வருஷத்துல இருந்து 400ஆம் வருட கால இடைவெளியில உருவாக்கப்பட்ட பழமையான தொல்பொருள் தளம் ஒண்ணு இருக்கு. இது இன்கா நாகரிகத்துக்கு எல்லாமே வந்திய சாவிங்கிற சிவிலைசேஷனை சேர்ந்தது. இங்க பண்டைய நாகரிகத்தை பிரதிபலிக்கிற பல விஷயங்கள் இருந்தாலுமே குறிப்பிடும்படியான ஒன்றுதான் யூ ஷேப்ல டனல் மாதிரி கட்டமைக்கப்பட்ட இந்த டெம்பிள். இதுக்குள்ள கல்லுல செதுக்கி உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் நிறையவே இருக்கு. சமய சடங்குகளுக்காக இந்த டனலை அந்த கால மக்கள் பயன்படுத்தி இருக்காங்க. ஆராய்ச்சியாளர்களோட கூற்றுப்படி குறிப்பிடத்தக்க பண்டைய கால பாரம்பரிய தளங்கள்ல ஒன்னா இருந்துட்டு வருது. அடுத்ததா பார்க்க போறது பிரமிட் ஆஃப் சோல்லா பீபுலா, மெக்சிகோ. மெக்சிகோல மட்டும்தான் நிறைய பிரமிட் வடிவிலான பண்டைய கால பிரமிடுகளை பார்க்க முடியும். அதுல ஒண்ணுதான் மெக்சிகோவோட பியூப்லா ஸ்டேட்ல அமைஞ்சிருக்கிற இந்த சோல்லா பிரமிட். மிகப்பெரிய பருமன், அதாவது வால்யூம் அடிப்படையில பார்த்தா இந்த பிரமிட் தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவே பெரியது. கிமு 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் உருவான இதுக்குள்ளாடி நிறைய ரகசிய பாதைகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம துல்லியமா செதுக்கப்பட்ட தூண்கள்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமானதா பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில உருவாக்கி இருக்காங்க இந்த கால பிரமிடுகள். 2000 வருடங்களை தாண்டியும் இன்னைக்கு நினைச்சு நிக்கிற இந்த பிரமிடுகள் உண்மையிலேயே பிரமிக்க வைக்கக்கூடிய விதமா தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்க்க போறது எல் காஸ்டிலோ, சிச்சன் இட்சா, யுகாட்டன் பெனின்சுலா, மெக்சிகோ. பண்டைய மாயன் நாகரிகத்துக்கு அடையாளமா அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு நடுவுல இன்னைக்கும் பாதுகாக்கப்பட்டு வர ஒரு இடம் தான் இந்த சிச்சன் இட்சா. கொலம்பியன் சிட்டியான இந்த ஒரு பகுதி பிரமிடுகள் மாதிரியான கட்டுமானங்களோட கிபி 7ல இருந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. வரலாற்று குறிப்புகள் படி மாய நாகரிகத்தோட முக்கியமான கலாச்சார மையமா இருந்திருக்கு. இந்த ஒரு பகுதி பண்டைய கால அமெரிக்கா பழங்குடிகளை நினைவுபடுத்துற மாதிரியான நிறைய விஷயங்களை இங்க பார்க்க முடியும். 1988ஆம் வருஷம் யுனெஸ்கோவால பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய தளமா அறிவிக்கப்பட்ட இந்த ஒரு பகுதி இன்னைக்கு புதிய 7 உலக அதிசயங்கள்ல ஒன்னாவும் இருந்துட்டு வருது. இந்த பிரமிடுகளோட அடிப்பாகத்துக்குள்ள இருக்கிற டனல் வழியா நுழைஞ்சு பார்த்தா மாயன் மக்களால சமய சடங்குகளுக்காக பயன்படுத்தப்பட்ட நிறைய பொருட்களையும் கற்சிலைகளையுமே பார்க்க முடியும். அடுத்ததா பார்க்க போறது பிரமிட் ஆஃப் தி சன், மெக்சிகோ. எகிப்துல இருக்கிற பிரமிடுகள் அளவுக்கே புகழ்பெற்ற பிரமிடுகளையும் மோனலித்திக் கட்டுமானங்களையும் மெக்சிகோல நிறையவே பார்க்க முடியும். அதுல குறிப்பிடும்படியான ஒரு பிரமிடு வடிவ கட்டுமானம் தான் இந்த டியூட்டி ஹுவாஹன், சூரிய கடவுள். அதுல பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு கட்டுமானம் தான் இந்த டியூட்டி ஹுவாஹான்.
சூரிய கடவுளுக்காக கிபி 200ஆம் வருட காலகட்டத்தில் கட்டப்பட்ட இதுதான் மெக்சிகோல இருக்கிற பிரமிடுகளிலேயே ரொம்பவே பெரியது. இன்றைய நவீன கால மெக்சிகோவோட நார்த் ஈஸ்ட் பக்கமா அமைச்சிருக்கிற இந்த பகுதியில பிரமிடுகளை தாண்டி நிறைய பழங்கால நினைவு சின்னங்களையும் ஒற்றை கல்லால் செதுக்கி உருவாக்கப்பட்ட மோனோலித்திக் கலை சிற்பங்களையும் தூண்களையும் நிறையவே பார்க்க முடியும். டியூட்டி ஹூக்காங்கிற இந்த பெயரை பாத்தீங்கன்னா இந்த நகரம் கைவிடப்பட்டு பல வருஷங்கள் கழிச்சு 13ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல இந்த பகுதியை கைப்பற்றின ஹாஸ்டிக் பழங்குடியினால் வைக்கப்பட்ட ஒரு பெயர். ஆனா ஆரம்பத்துல இங்க வாழ்ந்த மக்களால இது என்ன பெயர் சொல்லி அழைக்கப்பட்டதுங்கிற விவரம் தெரிய வரல. மொத்தமா 75 மீட்டர் உயரம் கொண்ட இதுதான் இந்த உலகத்திலேயே 3வது பெரிய பிரமிடாவும் இருந்துட்டு வருது. The Pyramid of the Niches, மெக்சிகோ. பண்டைய கால மெசோ அமெரிக்கன் ஆர்கிடெக்சருக்கு எக்ஸாம்பிள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பிரமிடு வடிவ கட்டுமானம் மெக்சிகோல இருக்கிற பிரமிட் ஆஃப் நீச்சர்ஸ்னு அழைக்கப்படுற இந்த கட்டுமானம் இன்னைக்கு யுனெஸ்கோல பாதுகாக்கப்படுற உலக பாரம்பரியமான தளங்கள்ல ஒன்னாவே இருக்கு. கிபி 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த பிரமிடு வடிவ கட்டுமானம் 20 மீட்டர் உயரத்துல சமச்சீரான 365 இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இடைவெளிகளோட கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதாவது சூரியனை பொறுத்தே சோலார் இயரான 365 நாட்கள் குறிக்கும்படியும் ஒவ்வொரு நாளுமே இந்த இடைவெளியில புகுந்து வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தை வச்சு நாட்களை கணிக்கும்படியாகவும் இந்த பண்டைய கால கட்டுமானம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அடுத்ததா பார்க்க போறது பிரமிட்ஸ் ஃபவுண்ட் இன் அண்டார்டிகா. பிரமிடுகளோட மர்மம் எகிப்துல மட்டுமல்லாம கண்டங்களை தாண்டி அண்டார்டிகாவிலையும் தொடர்ந்துகிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் 20ஆம் நூற்றாண்டுகளோட இறுதியில விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு அப்புறமா சேட்டலைட் இமேஜ் மூலமா அண்டார்டிகாவோட சில இடங்களை ஆராய்ச்சி பார்த்ததுல அங்க பனியில புதைஞ்சு போய் பிரமிடு வடிவத்துல சில கட்டுமானங்கள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. உயரமான பனிமலைகளோட உச்சி தான் இப்படி செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வழியா பாக்குறப்போ பிரமிட் மாதிரியா தெரியறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மர்மமான அண்டார்டிகாவில பறக்கும் தட்டுகளை பார்த்ததாவும் UFO கிராஷ் ஆன மாதிரியான விஷயங்களையுமே ஏற்கனவே சேட்டலைட் இமேஜிங் மூலமா சிக்கி இருந்ததுனாலையும் விடை தெரியாத மர்மங்கள ஒன்னாவே இருந்துட்டு இருக்கு. The Pyramid of Meroe in சுடான். இந்த பூமியில 5000 வருடங்களுக்கும் பழமையான சிவிலைசேஷனை கொண்ட இடங்கள்ல ஒண்ணுதான் இந்த சூடான். கீழ் பக்கத்துல நிலப்பரப்பை கொண்ட தேசங்கள்னா சூடானும் எகிப்திய கலாச்சாரத்தை பின்பற்றி எகிப்திய பாரோ மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதியா தான் இருந்தது. இதனால எங்கேயுமே பழங்கால பிரமிடுகளை பார்க்கவே முடியாது. ஆனா சூடான்ல இருக்கக்கூடிய பிரமிடுகள் எகிப்திய பிரமிடுகளை இருந்து வேறுபட்டிருக்கும். பிரமிட்ஸ் ஆஃப் நியூபியான்னு அடையாளப்படுத்தப்படுற இந்த வகையான பிரமிடுகளை 18ஆம் நூற்றாண்டுகள்ல தான் அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க இருந்து பெரும்பாலான பிரமிடுகள் எகிப்திய பிரமிடுகளை விடவும் சின்னதாவே இருந்ததோட மட்டும் இல்லாம பெரும்பாலானவை சேதம் அடைஞ்சிருந்தது. தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்களோட கருத்துப்படி கிமு 7ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரமிடுகளை குகை அப்படிங்கிற ராஜ்ய பகுதிகள் ஆட்சி செஞ்சவங்களையும் அப்போதைய செல்வந்தர்களையும் அடக்கம் பண்றதுக்காக கட்டப்பட்டிருக்கு. இந்த பிரமிடுகள் இந்த சூடானோட நைல் பள்ளத்தாக்குல நுயாங்கிற பாலைவனத்துல இதுவரைக்கும் 40க்கும் அதிகமான பிரமிடுகள் அங்க அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்க்க போறது குனாங் பொடாங். இந்த பிரமிடு வெஸ்ட் ஜாவா இந்தோனேஷியா பகுதிகளில் அமைஞ்சிருக்கு. நாகரிகங்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தென்கிழக்காசியா பகுதிகளை உருவாக்கி இருந்துங்கிறதுக்கு இந்த பண்டைய கால பிரமிடு வடிவத்தை உதாரணமா சொல்லலாம். சரியா வெட்டி எடுக்கப்பட்ட கருத்து டெரஸ் மாதிரி ஒண்ணு மேல அடுக்கி மலையடவு உயரத்துக்கு உருவாக்கப்பட்ட இந்த பிரமிடு 10,000 வருடங்களுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ரேடார் பெனட்ரேஷன் மற்றும் சீஸ்மிக் இமேஜிங் மூலமா ஆராய்ச்சி பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப யூனிக்கான டெரஸ் டிசைனிங்கோட கட்டப்பட்ட இந்த பண்டைய கட்டுமானம் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, எந்த நாகரிகத்தை சேர்ந்த மக்களால உருவாக்கப்பட்டதுங்கிற விவரம் முழுமையா தெரிய வரல. இருந்தாலும் இன்னைக்கு இந்தோனேஷியாவோட முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ல ஒன்னா மாறி இருக்கு. அடுத்ததா லெவாக் சைப்டக் பிரமிட். இந்தோனேஷியால இருக்கிற இன்னொரு பிரமிட் வடிவிலான கட்டுமானம் தான் இது. டெரஸ் மாதிரியான இந்த ஸ்ட்ரக்சரை ஒரு ஸ்டஃப் பிரமிட் மாதிரி கிரியேட் பண்ணி இருக்காங்க. ஆராய்ச்சியாளர்களோட கருத்துப்படி இது கிமு 2500ஆம் வருஷத்துல இருந்து 1500ஆம் வருட காலகட்டங்களுக்குள்ளாடி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்க்க போறது பிரமிட் ஆஃப் ஜோசர். பண்டைய எகிப்தோட பழமையான பரியல் கிரவுண்ட்ல ஒண்ணுதான் இந்த
சகராங்கிற பகுதி. இந்த சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற இந்த இடத்துல நிறைய பண்டைய காலத்தை சேர்ந்த எகிப்திய தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பிடும்படியான ஒரு கட்டுமானம் தான் ஜோசர் அப்படிங்கிற இந்த பிரமிட். இந்த ஒரு பிரமிட் 4600 வருடங்களுக்கும் பழமையானது. எகிப்தியர்கள் பிரமிடுகளை உருவாக்க ஆரம்ப கட்டங்கள்லயே இது இந்த மாதிரியான வடிவங்கள்ல தான் இருந்திருக்கு. இன்னைக்கு எகிப்துல மிஞ்சி இருக்கக்கூடிய பிரமிடுகள்லயே மிக பழமையானதும் இதுதான். அடுத்ததா பார்க்க போறது பிரமிட் ஆஃப் கலாக்முல். மெக்சிகோ நாட்டோட அடர்ந்த வன பகுதிக்குள்ளாடி அமைச்சிருக்கிற பழமையான பிரமிடு வடிவ கட்டுமானங்கள்ல ஒண்ணுதான் இந்த கலாக். மாயங்களால் கட்டப்பட்ட இது 1048 அடி உயரம் கொண்டது. 1500 வருடங்களுக்கும் பழமையான இது இன்னைக்கும் நிலைச்சு நிக்கிறது தான் ஆச்சரியங்கள்ல ஒன்னாவே இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த தென் அமெரிக்கா காடுகள்ல மறைஞ்சிருக்க கூடிய இந்த மாதிரியான கட்டுமானங்களை எல்லாமே யுனெஸ்கோ பாரம்பரிய தளங்களாவுமே அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா பிரமிட் ஆஃப் லாடென்டா. ஆன்ஷியன் மாயன் சிட்டில அமைஞ்சிருக்கிற இன்னொரு பிரமிடு வடிவ கட்டுமானம் தான் இந்த பிரமிட் ஆஃப் பிளாடெண்டா. தென் அமெரிக்க காடு பகுதிகளில் இது மாதிரி நிறைய கட்டிடங்கள் மறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். அதுல ஒண்ணுதான் இது. நார்தன் கோத்தமாமாவுல இன்னைக்கு சிதலம் அடைஞ்சு போன நிலையில மிஞ்சி இருக்கிற இது 3ல இருந்து 4ஆம் நூற்றாண்டுகள்ல மாயன்கள் கட்டி இருக்கலான்னு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. அடுத்ததா பார்க்க போறது பிரமிட்ஸ் ஆஃப் போஸ்னியா. பாஸ்னியா பகுதியில் அமைஞ்சிருக்கிற இயற்கையாவே உருவான பிரமிட் வடிவிலான ஒரு மலைப்பகுதி தான் இது. இங்க இருக்கிற சில மலைகள் மற்ற மலைகள் மாதிரி கூம்பு வடிவத்துல இல்லாம சரியா செதுக்கப்பட்ட பிரமிட் மாதிரியான தோற்றத்தை கொடுக்கறதுனாலேயே இது குறிப்பிடத்தக்க ஒன்னாவே இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா பார்க்க போறது தி அக்காபானா பைரமிட் பொலிவியா. கிபி 2ஆம் நூற்றாண்டுகள்ல பொலிவியால உருவாக்கப்பட்டதுதான் இப்ப நம்ம பார்க்கிற இந்த பிரமிட். 16 மீட்டர் உயரம் கொண்ட இத சரியா வெட்டப்பட்ட கற்களை கொண்டு உருவாக்கி இருக்காங்க. காம்ப்ளெக்ஸான டிரைனேஜ் சிஸ்டம், சிக்கலான கட்டமைப்புன்னு உருவாக்கப்பட்ட இது பொலிவியாவோட முக்கியமான கலாச்சார நினைவு சின்னமாவும் இருந்துட்டு வருது. அடுத்ததா பார்க்க போறது மாங்க்ஸ் மவுண்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ். நார்த் அமெரிக்கால இருக்கிற பிரமிட் வடிவிலான ஒரு மலைமேட்டு தான் இப்ப நாம பாக்குறோம். ஜெயின் லூயிஸ் மிசரிங்கிற பகுதியில இது அமைஞ்சிருக்கு. 9ல இருந்து 12ஆம் நூற்றாண்டுக்கு இடையில இது மிசிப்பியன்ஸ் மக்களால உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா பார்க்க போறது பிரமிட்ஸ் ஆஃப் த கேனரி ஐலாண்ட் இன் ஸ்பெயின். சரியா எடுக்கப்பட்ட சின்ன சின்ன கற்களால உருவான படிக்கட்டுகள் மாதிரியான இந்த பிரமிடுகள் கெனாரி தீவுகள்ல அமைஞ்சிருக்கு. ஆனா இது எப்ப உருவாக்கப்படுதுங்கிறதுக்கான விவரம் சரியா தெரியல. சிலர் அந்த பகுதியில வாழ்ந்த உள்ளூர் விவசாயிகளால 19ஆம் நூற்றாண்டுல இது உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இது கெனாரி ஐலாண்டோட முக்கியமான அடையாளங்கள்ல ஒன்னாவும் இருந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல மிஸ்டீரியஸான தகவல்களை தெரிஞ்சுக்க அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.